friends, welcome to Nikhil's Biology. Myself Nikhil. நான் class 11th and 12th biology சொல்லித்தரேன் நீட் எக்ஸாம்க்கு தமிழில். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீட் வந்துட்டு ஜூலை 26 தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12 போர்ஷன்ஸ் வந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம படிக்க போகிறது பார்த்தீங்கன்னா இம்யூனாலஜி என்ற சாப்டரில் தேர்ட் சப் டாபிக், அதாவது மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். ரொம்பவே ஈஸியான சாப்டர் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் கூட இதில் எவ்ரி இயர் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த சாப்டர் இப்போ படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாப்டர் பேர் பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். ஸோ மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் வந்துட்டு இதில் மைக்ரோப்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மைக்ரோப்ஸ்னால் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆனால் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், மைக்கோபிளாஸ்மாஸாக இருக்கலாம். பட் நம்ம ஸ்பெஷலாக இந்த சாப்டரில் படிக்க போகிறது பார்த்திங்கன்னா பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸ், இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பற்றி மட்டும்தான் படிக்க போகிறோம். பிகாஸ் வைரஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வைரஸ் ப்ரையான்ஸ், மைக்கோபிளாஸ்மா இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிசீஸ் காசிங்காக இருக்கும். ஃபங்கஸ் அண்ட் பாக்டீரியா கூட டிசீஸ் காசிங் தான், பட் எக்கனாமிக்கலி ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் பாக்டீரியான உடனே உங்களுக்கு எப்போவுமே திங்கிங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாக்டீரியா இஸ் வெரி ஹார்ம்ஃபுல், இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் ஹெல்த், இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பாக்டீரியாவோட உலகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வில் பி வெரி ஹாப்பி பை நோயிங் பாக்டீரியாஸ். ஸோ பாக்டீரியா நம்மளுக்கு எந்த விதத்தில் யூஸாக இருக்குதுன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்டீரியாவோட பேட் இன்டென்ஷன்ஸை நம்ம மைண்ட்லேருந்து எடுத்துடலாம். ஓகே, இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா 6 to 7 டாபிக்ஸ் இருக்குது. பாக்டீரியாஸோட யூசர்ஸை 7 டாபிக்ஸை பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக்ஸ் பேர் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கு ஒரு லெக்சராக டீட்டெயிலாக படிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேரில் ஃபர்ஸ்ட் மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ்ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் இன் industries. Next, microbes in sewage treatment plants. Next pathina microbes in biogas, microbes in biocontrol agents, and last microbes in biofertilizers. Okay, without any wasting time, let's begin. First pathina microbes in household products. Household productsல microbes எங்கெங்க இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் திங்க் பண்ணுங்கள், கிச்சனில் எங்கெங்கே மைக்ரோப்ஸ் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் யோசிக்க போனால் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ நான் இப்போ வந்துட்டு சில ப்ராடக்ட்ஸை மென்ஷன் பண்ணுறேன். அது எல்லாமே ஆக்சுவலாக பாக்டீரியா ஆர் ஃபங்கையால் தான் ஆக்சுவலாக நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. அது எதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ்ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்ட், செகண்ட் பிரெட், அண்ட் சவுத் இந்தியாவோட ஃபேமஸான ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம சொல்லலாம். தட் இஸ் தோசா, இட்லி அண்ட் ஸ்டஃப். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லாஸ்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது, டாடி இருக்குது, இன்னும் மெனி மோர் ஐட்டம்ஸ் இருக்குது. அண்ட் சீஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ ஒன்றுமே எப்படி பாக்டீரியாஸால் ப்ரிப்பேர் ஆகுது அண்ட் ஃபங்கையால் எப்படி ப்ரிப்பேர் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மைக்ரோப்ஸ் ஆன உடனே நம்ம இதில் ஆக்சுவலாக படிக்க போகிறது வெறும் பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸ் பற்றி மட்டும்தான். இதை நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். ஓகே, கர்ட் எப்படி ப்ரிப்பேர் ஆகுதுன்னு பார்த்துருந்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் ஆக்சுவலாக அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் வில்லேஜ் சைடில் இருந்தீங்கன்னா ஆக்சுவலாக மில்க் இருக்குது இல்லையா, மில்கில் வந்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஆஃப் கர்ட் வந்து மில்கில் போடுவாங்க. நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக அந்த மில்க் வந்து கர்டாக மாறிட்டுருக்கும். இது எப்படின்றதை பார்க்கலாம். ஸோ இது ஒரு ரியாக்ஷன் மாதிரி. ஆக்சுவலாக கர்டு இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள்
அந்த ஒரே ஒரு ஸ்பூனில் இருக்கிற அந்த கேர்டை வந்து நம்ம இனோக்யூலம்னு சொல்லுவோம். இனோக்யூலம். ஸோ கேர்டில் அந்த மில்க்கு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா இனோக்யூலம். இனோக்யூலம்னா ஸ்பூன் ஆஃப் கேர்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த இனோக்யூலம்னு எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா, அந்த இனோக்யூலம் இந்த ஒரு ஸ்பூன் அளவு இருக்குன்னா அதில் மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ் இருக்கும். மில்லியன்ஸ் ஆஃப் மில்க் பாக்டீரியா ஆர் லாக்டிக் பாக்டீரியா இருக்கும். அந்த லாக்டிக் பாக்டீரியா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு பிரேக் டவுன் ஆஃப் மில்க். பிரேக் டவுன் ஆஃப் மில்க். ஸோ அந்த இனோக்யூலமை அந்த மில்க் இருக்கிற பாட்டில் போட்ட உடனே ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ். லாக்டிக் பாக்டீரியான்றது ஜென்ரலாக அந்த பாக்டீரியா பேர். ஸ்பெஷலாக இதில் எந்த பாக்டீரியான்றதுன்னு நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் டவுன் ஆஃப் மில்க். அந்த இனோக்யூலம் ஆட் பண்ண உடனே அதில் இருக்க மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மில்கை வந்து பிரேக் டவுன் பண்ணும். ஸோ கம்ப்ளீட்டாக மில்கை பிரேக் டவுன் பண்ணிட்டு இப்போ இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா செக்ரீஷன் ஆஃப் லாக்டிக் ஆசிட். ஸோ அந்த பாக்டீரியாஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிடை செக்ரீட் பண்ணும். தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாக்டிக் ஆசிட் செக்ரீஷன் பண்ண உடனே அந்த மில்க் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கர்டாக கன்வெர்ட் ஆகிட்ருக்கும் ஆல்மோஸ்ட். அண்ட் செக்ரீஷன் ஆஃப் விட்டமின் B12. ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸுமே ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தேர்ட் ஸ்டெப் இஸ் ரியலி வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தேர்ட் ஸ்டெப்பில் விட்டமின் B12 வந்து அந்த பாக்டீரியா செக்ரீட் பண்ணுது இல்லையா, அது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டொமக்கில் வந்து அது B12 விட்டமின் வந்து அப்சார்ப் ஆகிடும். அந்த விட்டமின் B12 என்ன ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபைட்ஸ் அகெயின்ஸ்ட் மைக்ரோப்ஸ் ஆர் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா, இனோக்யூலமில் இருக்கிற பாக்டீரியா வந்துட்டு நான் மில்கில் இருக்கிற பாட்டில் போட்டோன்னே அது ஃபர்ஸ்ட் வந்து மில்க்கை கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ணுது. கம்ப்ளீட்டான்றதை விட பிரேக் டவுன் ஆஃப் மில்க் பார்ஷியலின்னு சொல்லலாம். பார்ஷியல் பிரேக் டவுன் பண்ணுது. பார்ஷியல் பிரேக் டவுன் பண்ண உடனே லாக்டிக் ஆசிடை செக்ரீட் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா விட்டமின் B12 செக்ரீட் பண்ணுது. ஸோ விட்டமின் B12 நம்ம பாடியில் என்டர் ஆன உடனே அது வந்துட்டு ஸ்டொமக்கில் அப்சார்ப் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணும். ஸோ இந்த ஸ்டெப்பில் இன்வால்வ் ஆன பாக்டீரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா. ஸோ லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா வந்து இந்த கர்ட் நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ணுறதுல லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பிரெட் பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ், அதாவது நீட் ரிலேட்டட் டாபிக்ஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பிரெட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரெட் மெயினாக யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரெட்டுக்கு தேவையானது குளுக்கோஸ் சோர்ஸ். ஸோ பிரெட் ப்ரிப்பேர் பண்ணோன்னா உங்களுக்கு குளுக்கோஸ் சோர்ஸ் இருக்கணும். நம்மளுக்கு குளுக்கோஸ் சோர்ஸ் எங்கேருந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ச்லேருந்து கிடைக்கும். ஸ்டார்ச்லேருந்து குளுக்கோஸ் கிடைக்கும். குளுக்கோஸை இந்த ஈஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இதில் நம்ம ஈஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஈஸ்ட் இஸ் அ ஃபஞ்சை. ஸோ அந்த ஸ்டார்ச்சுக்கு வந்துட்டு நம்ம இந்த ஈஸ்ட்டை ஆட் பண்ணப்போ குளுக்கோஸை அந்த ஈஸ்ட் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, கிளைகாலிசிஸ் என்ற ப்ராசஸில். ஸோ கிளைகாலிசிஸை வந்து நம்ம ஃபோட்டோசிந்தசிஸில் படிக்கலாம். பட் ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், கிளைகாலிசிஸ் இஸ் அ ஆனேரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ ஆக்சிஜன் வந்து எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். ஜஸ்ட் பாடியில் இருக்கிற என்சைம்ஸ் வச்சு இந்த ஈஸ்ட் வந்து குளுக்கோஸை பைருவிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணும். பைருவிக் ஆசிட். பைருவிக் ஆசிட்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, அதுவுமே அனேரோபிக் ரெஸ்பிரேஷனால் பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டேஷன் என்ற ப்ராசஸில் ஃபர்மெண்டேஷன் என்ற ப்ராசஸில் C2H5OH plus CO2, that is ethanol வந்து ஃபார்ம் ஆகும்.
இந்த எத்தனாலையும் சரி கார்பன் டை ஆக்சைடாலையும் சரி நம்மளுக்கு எந்த யூஸுமே கிடையாது. இந்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு யூசஸ் கிடையாது. பிரெட் ப்ரிப்ரேஷனில் எத்தனால் அண்ட் CO2 ஆக்சுவலாக வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு கிடச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் வந்து அது வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஓகே இதால் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா raising of dough. ஸோ டோ ஆனால் மாவு நம்ம ப்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுறதுல அந்த மாவு வந்து ரேஸ்டாக இருக்கும். ஸோ இனிஷியலி பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து இந்த மாதிரி இருந்திருக்கும். அதில் நம்ம ஸ்டார்ச் இருக்குல்ல, அதில் ஈஸ்ட் ஆட் பண்ணப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸால் இந்த மாவு வந்து இந்த மாதிரி ரொம்பவே க்ரோத் ஆன மாதிரி இருந்திருக்கும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா போர்ஸ் இருக்கும். போர்ஸ் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே போயிருக்கும். அண்ட் நீங்கள் யோசிக்கலாம் எத்தனால் அதாவது ஆல்கோஹால் இல்லையா. ஸோ ப்ரெட்டில் வந்து ஆல்கோஹால் இருக்குன்னு கேட்டிங்களா, கம்ப்ளீட்லி நோ. ஸோ பிகாஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எத்தனால் வந்து வாலடைல் சப்ஸ்டன்ஸ். வாலடைல் சப்ஸ்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நார்மல் டெம்பரேச்சரில் கூட லிக்விட் ஸ்டேட்லேருந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ப்ரெட்டை வந்து நம்ம இந்த மாதிரி மாவு ரெடி ஆகிட்டு இருக்குது, we are going to bake it. பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாகும். அந்த டெம்பரேச்சரில் இது வந்து வேப்பராக வெளியே போயிடும். ஸோ ப்ரெட்டில் பார்த்திங்கன்னா ஆல்கோஹால் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. பட் இந்த ப்ராசஸ் வந்து யூட்டிலைஸ் ஆகுது. இட் ஜஸ்ட் தனக்கு யூஸ் ஆகிறது தான் நம்ம வந்து இங்கே இண்டஸ்ட்ரியலாக ஆக்சுவலாக ஹவுஸ் ஹோல்டில் யூஸ் பண்ணிக்கிறோம். இது ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியலாக கூட பண்ணுறாங்க. பட் ஹவுஸ் ஹோல்டில் எங்கெங்கே நம்ம அப்சர்வ் பண்ண முடியுதுன்றது மட்டும் இங்கே ஜஸ்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த டைமில் ஈஸ்ட்க்கு ஒரு பேர் இருக்குது. Yeast when used in preparation of bread, that time yeast is called baker's yeast. Baker's yeast. Okay. இந்த baker's yeast இருக்குல்ல, இதோட scientific name நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த baker's yeast ஓட scientific name என்னன்னு பார்த்தீங்கன்னா Saccharomyces cerevisiae. ஸோ Saccharomyces cerevisiae என்ற ஈஸ்டால் தான் நம்ம பிரெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். அண்ட் வி என்ஜாய் இட் வித் காஃபி. நம்ம காஃபி குடிக்கும் போது ப்ரெட்டை கன்சியூம் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தோசை அண்ட் இட்லி. தோசை அண்ட் இட்லி கூட ஆக்சுவலாக ஃபர்மெண்டேஷன் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபர்மெண்டேஷனால தான் நடக்குது. பேட்டர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா மாவு வந்துட்டு புளிக்கு வைக்கிறதுன்னு இல்லையா, மாவு புளிக்கு வைக்கிறதுன்னுட்டு தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். ஸோ மாவு இருக்கும் இல்லையா, இதில் பாக்டீரியாஸ் வந்து இருக்கும். அண்ட் வென் லிட் நம்ம மூடி வச்சுருந்தப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஃபர்மெண்டேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்மெண்டேஷன் இஸ் அனேரோபிக் ரெஸ்பிரேஷன். அங்கே ஆக்சிஜன் வந்து இருக்காது, மைக்ரோப்ஸ் ரெஸ்பயர் பண்ணோம் இல்லையா. ரெஸ்பிரேஷன் என்னென்னா கன்சியூமிங் ஆக்சிஜன், பட் அது ஏரோபிக்கில் they just break down the food particles to utilize it. ஸோ அதில் தான் ஃபர்மெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டேஷன் நடந்ததால் தோசை அண்ட் இட்லி பேட்டர் வந்துட்டு புளிச்ச மாதிரி ஆகும். பட் ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்கை பற்றி பார்த்தோம். தோசை அண்ட் இட்லியில் ஃபர்மெண்டேஷன் நடக்கிறது வந்துட்டு ஒரு பாக்டீரியாவில். அண்ட் அந்த பாக்டீரியாவோட பேரெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. பட் வி ஷுட் நோ தோசை அண்ட் இட்லியில் பாக்டீரியா வந்துட்டு ஃபர்மெண்டேஷன் நடக்குதுன்னுட்டு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடி வந்துட்டு சவுத் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரிங்க். டாடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, ஸோ நீங்கள் வில்லேஜ் சைட்லலாம் ஆக்சுவலாக பார்த்துப்பீங்க, இந்த மாதிரி பாம் ட்ரீஸ் இருக்கும். இந்த பாம் ட்ரீஸில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த ட்ரீயோட ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கே பிளான்ட் சாப் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்டெம் உள்ள பார்த்தீங்கன்னா பிளான்ட் சாப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கும். பிளான்ட் சாப் வந்து ரொம்பவே ஹைலி நியூட்ரிஷியஸ், ரொம்பவே ரிச் இன் நியூட்ரிஷன் நம்ம சொல்லலாம். அது வந்து ரொம்பவே ஹெல்த்தி கூட. அதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்க அதை ஏறிட்டு அந்த பிளான்ட் சாப்பை ஒரு இதில் கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு அதை ஃபர்மெண்ட் பண்ணுவாங்க. இது பாம் ட்ரீன்றதால அது வந்து பாம் சாப். அதை ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு டாடியாக கன்வெர்ட் ஆகிடும். அது ஃபர்மெண்ட் ஆன உடனே அதை டாடின்னு நம்ம சொல்வோம். அண்ட் அதை எல்லாருமே கன்சியூம் பண்ணலாம். ஓகே,
லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சீஸில் 2 டைப்ஸ் இருக்குது. இங்கே ஸ்பெஷலாக நிறைய டைப்ஸ் இருக்குது, பட் இங்கே வந்துட்டு நம்மளோட என்சிஆர்டியில் மென்ஷன் பண்ணியிருக்க 2 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த டாம் அண்ட் ஜெர்ரிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி ரொம்பவே ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி சீஸ் இருக்கும். இல்லை ஜெர்ரி வந்துட்டு அப்பப்போ இது உள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு வர மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஸ்விஸ் சீஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்விஸ் சீஸ் இது எந்த ஃபங்கஸால் உருவாக்கப்படுதுன்னா இது வந்து ஒரு பாக்டீரியாவில் உருவாக்கப்படுது, ஃபங்கஸால் கிடையாது. அந்த பாக்டீரியா பேர் பார்த்தீங்கன்னா Propionibacterium shermani. ஸோ ஸ்விஸ் சீஸ் இருக்கு இல்லையா, அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பாக்டீரியா பேர் பார்த்தீங்கன்னா Propionibacterium shermani. ஓகே, சீஸில் செகண்ட் டைப் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ராக்ஃபோர்ட் சீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த சீஸ் இந்த மாதிரி இருக்கும், அண்ட் அது மேலே பார்த்தீங்கன்னா ஃபங்கல் க்ரோத் இருக்கும். இந்த மாதிரி ஃபங்கல் க்ரோத் இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணலாம் யூடியூப்பில் கூட, கூகுளில். ராக்ஃபோர்ட் சீஸ் நம்மளோட என்சிஆர்டியில் பார்த்தீங்கன்னா ராக்ஃபோர்ட் சீஸோட சோர்ஸ் வந்து சொல்ல, அதாவது எந்த ஃபங்கஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு அதை சொல்ல. இது வந்து ஃபங்கஸால் உருவாக்கப்படுது. ப்ரீவியஸாக பார்த்த சீஸ் பார்த்தீங்கன்னா Propionibacterium shermani என்ற ஒரு பாக்டீரியாவில் உருவாக்கப்படுது. இந்த ராக்ஃபோர்ட் சீஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவருக்காக அந்த ஃபங்கஸை யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபங்கஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா Penicillium roqueforti. So this was about microbes in human welfare and microbes in household products. நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். இண்டஸ்ட்ரீஸ் பில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸ் எப்படி மைக்ரோப்ஸால் ஏர்ன் பண்ணுறாங்க பிஸ்னஸ்மென்ஸ்ன்றதையும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நீட் ஆஸ்பிரன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் யூ வில் கெட் நீட் ரிலேட்டட் வீடியோஸ் எவ்ரி டே.